ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என் தேவன் நிச்சயமாகவே அவருடைய கிருபையால் இரக்கத்தினால என் தேவன் நமக்கு வழி நடத்தி என் தேவன் ஆசீர்வாதமான காரியங்களை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மளுடைய கண்ணீரை என் தேவன் அவருடைய துருத்தி பையில சேர்த்து அவர் பதில் தருகிறவர். நிச்சயமாகவே என் தேவன் அற்புதங்களை செய்வார். ஒரு விஷயம் கண்களை மூடலாமா? எங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே, இதுவரை நாங்கள் சிந்தின கண்ணீர்களை கணக்கில் வைத்திருக்கிற என் தேவன், இதோ இந்த நாளில் கூட ஆண்டவரே எங்களுடைய செவிகளை திறந்து என் தேவன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகளை கேட்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. நிர்விசாரத்தின் ஆவிகள் எடுத்து போடுங்க, மந்தமான ஆவிகள் எடுத்து போடுங்க, மேட்டிமையின் ஆவிகள் எடுத்து போடுங்க, பெருமையின் ஆவிகள் எடுத்து போடுங்க, எரிச்சலின் ஆவிகள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஒரு மனதாய் ஏக சிந்தையாய் அப்பா உம்முடைய சித்தம் செய்ய எங்களை தகுதிப்படுத்தி என் தேவன் இந்த நாளில் நீர் பேசுவதை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் ஜனங்கள் கேட்க நீர் கிருபை செய்வீராக. தகுதியற்ற என்னை என் தேவன் தகுதிப்படுத்தி நிறுத்தினதுக்காக நன்றி அப்பா. என் தேவன் இந்த நாளில் உம்முடைய மகிமையான உம்முடைய வார்த்தைகளை கொண்டு என் மக்களோடு கூட நீங்கள் பேசுங்க. பெரியவர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சத்தம் பத்தவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட வருகை தந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறேன். அநேகர் அன்னைக்கு வர முடியவில்லை, இருந்தாலும் வந்தவர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நான் இன்னைக்கு பேச போகுதான காரியம் உங்கள் கண்ணீர். இன்னைக்கு கண்ணீர் சிந்தாத மனுஷன் யாருமே இருக்க முடியாது. அது வியாதி நிமித்தமாக இருக்கலாம், பிரச்சனைகள் நிமித்தமாக இருக்கலாம், வேதனைகள் நிமித்தமாக இருக்கலாம், பலவீனம் நிமித்தமாக இருக்கலாம், நம்முடைய பாடுகள் நிமித்தமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்பார்ப்புகள் நிமித்தமாக இருக்கலாம், நாம் வேண்டுகொள்கிற காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம். இந்த மாதிரி அநேக காரியங்களை குறித்து இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் சிந்தி கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் என் தேவன் பேச போகுதான காரியம் உங்களுடைய கண்ணீரை என் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னவங்களோட கண்ணீர் மாத்திரம் கணக்கில் இருப்பதாக. ஹல்லேலூயா. நீங்கள் என்னென்ன காரியத்தை குறித்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மனுஷனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய துணைக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்த உங்களுடைய பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்லுகிறேன், என் தேவன் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் அறியவில்லை என்று சொன்னால் நீங்கள் கவலைப்படாதீர்கள். நான் சொல்ல முடியும், என் தேவன் உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு ஒரு மனுஷன் கிட்ட ஒரு காரியத்தை சொல்லி அழுதோன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஒருத்தன் கிட்ட நம்முடைய கண்ணீரை நம்முடைய வேதனையை சொல்லிட்டோன்னு சொன்னா நம்முடைய மனசில் இருக்கிற பாரம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஒரு மனுஷன் கிட்ட உங்களுடைய கவலையை உங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொன்னால் கேட்கும் போது அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் இருக்கும். கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஜெபிக்கிறேன், உங்கள் சூழ்நிலை மாறும், உங்கள் துக்கம் மாறும், உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், உங்கள் வியாதி எல்லாமே சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஆறுதல் கிடைக்கும். நான் கேட்குறேன், அந்த ஆறுதல் நிரந்தரமாக கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அந்த நேரத்துக்கு வேணா மனசுல ஒரு சமாதானம் வரலாம். அந்த நேரத்தில் மட்டும் மனசுல ஒரு பாரம் அப்படியே குறைஞ்ச மாதிரி காணப்படலாம். ஆனா நிரந்தரமான ஒரு தீர்வா இல்லை. ஏன் சொன்னா, மனுஷன் கொடுக்கிற சமாதானம், மனுஷன் கொடுக்கிற ஆறுதலான பேச்சுகள், மனுஷன் கொடுக்கிற ஆறுதலான வார்த்தைகள் அந்த நேரத்துக்கு தான் ஆறுதலை கொடுக்கும். ஆனால் என் தேவன் கொடுக்கிற ஆறுதல் நிரந்தரமானது. சொல்லுங்க, எப்படி நிரந்தரமானது? ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற ஆறுதல் எப்படி நிரந்தரமானது. ஆனா வேதத்தில் பார்க்கிறோம், ஒப்பேனி அண்ட் பினகா, இந்த 2 பேரும் யாரு? ஒப்பேனியும் பினகாவும் யாருடைய பிள்ளைகள்? யாருடைய பிள்ளைகள்? ஏலியின் பிள்ளைகள். வெரி குட். ஏலியோடைய பிள்ளைகள் யாரு? ஒப்பேனியும் பினகாசும். இந்த ஒப்பேனியும் பினகாசும் பாவத்தில் போறாங்க, தவறு செய்யறாங்க. அப்ப என்ன வருதுன்னு சொன்னா, தேவனுடைய சத்தம் உண்டாகி, ஏலி உன்னுடைய பிள்ளைகள் ஆகிய ஒப்பேனியும் பினகாசும் தவறான வழியில போறாங்க, தப்பு செய்யறாங்க. அவங்க 2 பேரும் மனம் திரும்பலன்னு சொன்னா உன் குடும்பத்திற்கு, உன் சந்ததிக்கு பெரிய ஆபத்துன்னு. இதை கேள்விப்பட்ட ஏலி
என்ன பண்றாரு, ஒப்பினியும் பினகாவையும் கூப்பிட்டு தன்னுடைய 2 மகன்களையும் கூப்பிட்டு, அப்பா நீங்க 2 பேரும் செய்யறது தப்பு செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்துறாரு. அறிவுறுத்தினதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, அவருடைய வேலையை ஒரு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. கவனிங்க, ஒப்பினியும் பினகாசும் ஏலி. இந்த ஏலி யாருன்னு சொன்னா, அவர் ஒரு ஊழியக்காரர் தான். அவர் தேவனுடைய ஊழியத்தை செய்கிற ஒரு மனுஷன். தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்று சொல்லி ஏலிக்கு இந்த சத்தம் வந்த உடனே ஏலி என்ன பண்றாரு, கூப்பிட்டு பிள்ளைகளை வார்ன் பண்ணல, அட்வைஸ் பண்றாரு, சொல்றாரு. பண்ணதுக்கு அப்புறமா அந்த சத்தத்தை கேட்டு கூட அந்த பிள்ளைகள் திருந்தவில்லை, அவங்க மனம் திரும்பவே இல்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலியமாக மறுபடியும் வருது, உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க என்று சொல்லி. அப்படி இருந்தும் ஏலி கண்டுக்கல. வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் முதல் பாதியை மட்டும். 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். போதும், ஆண்டவருடைய சத்தம் வந்துருச்சு, தீர்க்கதரிசி மூலியமாவும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா அப்படி இருந்தும் ஏலி என்ன பண்ணலன்னு சொன்னா, தன்னுடைய ஸ்தானத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, படுத்து கொண்டிருக்கிறார். நியாயப்படி பார்த்தா அவருக்கு தூக்கம் வரக்கூடாது. ஏன்னா 2 மகன்களும் பயங்கரமான பாவத்தில் பிடிபட்டிருக்கிறாங்க, ரொம்ப பாவ அக்கிரமத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. ஒரு தகப்பன் என்ன பண்ணணும்னு சொன்ன, நியாயப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்தணும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. நீங்களாம் ஹல்லேலூயா சொல்றத பார்த்தா யாரும் உங்க பிள்ளைக்காக இது வரைக்கும் கண்ணீரே சிந்தல போல இருக்கு. ஆமென். கண்டிப்பா இருக்காது. நிறைய அம்மாமார்களுடைய கண்ணீர் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். நிறைய தகப்பன்கள் உள்ளுக்குள்ளார, வெளியில் அழ முடியலனா கூட உள்ளுக்குள்ளார, ஐயோ என் பிள்ளைக்கு நான் இதை செய்யணுமே, ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு நான் இதை செய்யணுமே. ஒரு நல்ல ஒரு சாட்சிகளை கேட்டோம். கடந்த நாட்களில் பேசும்பொழுது பிரதர் எட்வின் என்கிட்ட பேசும்பொழுது சொன்னார், நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, என் குழந்தைக்கு முதல் பர்த்டே வச்சிருக்கிறேன்டா, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, என் கையில் எதுவுமே கிடையாது, நான் ஆண்டவர் தான் நம்பியிருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே நல்லா கிராண்டாக பண்ணணும்னு ஆசை, ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொன்ன ஆண்டவர் நடத்துவார் எட்வின், நீ கவலைப்படாத, நீ நினச்சி பார்க்காத விட ஆண்டவர் ஆசீர்வாதமாக நடத்துவார். கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் அப்படிதாங்க, நம்ம நினச்சி பார்க்கறத விட அற்புதமான காரியங்கள். பிள்ளைகளுக்காக கண்ணீர் சிந்துகிற பெற்றோர் வேணும். இந்த இடத்துல ஏலிக்கு சத்தம் வருது, ஊழியக்காரர் மூலியமாகவும் பேச்சு வருது. ஆனாலும் ஏலி தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவில்லை. அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஸ்தானத்தில் போய் என்ன பண்றாரு, படுத்து கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, என் தேவன் சொல்லுகிறதான காரியம், நீங்கள் எதையோ குறித்து அழுறீங்கள, ஒரு வீடு வாங்கணும் ஆண்டவரே, கார் வாங்கணும் ஆண்டவரே, எனக்கு இந்த கடன் இருக்குது, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ அதுக்கெல்லாம் கண்ணீர் சிந்துறனும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்காக அழ மறந்துட்டீங்கன்னு சொன்னா ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் போது நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா மனம் திரும்பணும். ஆனா நீங்க அது பண்ண மாட்டோம். அன்னைக்கு செய்ய ஒரு தவறு செய்யறோம்னு சொன்னா அன்னைக்கு அதனுடைய விளைவு நமக்கு தெரியாது. நல்லா கவனிங்க, நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம்னா அன்னைக்கு அது நல்லா இருக்கும், ஆனா சில நேரங்கள் ஆண்டவர் கண்டித்து உணர்த்துவார். ஏன் தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இந்த காரியத்தை நான் செய்யறது எனக்கு ஓகே, ஆனா நாளைக்கு என்ன நடக்க போகுது ஆண்டவருக்கு தெரியும், நாளன்னைக்கு என்ன நடக்க போகுது ஆண்டவருக்கு தெரியும், அடுத்த மாசம் என்ன நடக்க போகுதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் கவனிங்க, என்ன பாருங்க. நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு இதை நான் செய்யறது ஓகே, நீங்க இன்னைக்கு தானே யோசிக்கிறீங்க, இன்னைக்கு தானே நீங்க பாக்குறீங்க, நாளைக்கு இதனுடைய விளைவு என்ன நமக்கு தெரியாது, நாளன்னைக்கு இதனுடைய விளைவு என்ன நமக்கு தெரியாது, அடுத்த மாசம் எங்க போய் நம்ம நிறுத்தோம்னு தெரியாது. நம்ம அந்த நேரத்தில் அந்த நாளில் காரியங்களை பார்த்தோம்னா நினைக்கிறோம் நல்லா தானே போய்கிட்டு இருக்கு, நல்லா தானே போய்கிட்டு இருக்கு என் வாழ்க்கை,
நான் நல்லா தானே எல்லாமே போய்கிட்டு இருக்கேன், இன்னைக்கு நல்லா தான் போகும், ஆனால் நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டும். இன்னைக்கு அநேக பெற்றோர் இந்த மெசேஜ் எடுத்தனா முதல்ல எனக்கு தான், அப்புறம் தான் மற்றவங்களுக்கு நான் பிரசங்கமாகவே நினைப்பேன். அது ஏன்னு தெரியல. கர்த்தர் இந்த மாதிரியான காரியங்களை குறித்து பேச வைக்கிறாரு. கர்ப்பம் ஆகணும்னு சொல்லி கேட்குறோம், கர்ப்பம் தரிச்சாச்சு. பிள்ளை வேணும்னு கேட்டு பிள்ளை கொடுத்தாச்சு. ஆனால் அந்த பிள்ளை எப்படி வளர்க்குறோம், அந்த பிள்ளைக்காக என்ன செய்கிறோம்? ஐயோ என் பிள்ளை இதை ஆசைப்படுது, வாங்கி கொடுக்குறோம். என் பிள்ளை இதை கேட்குது, வாங்கி கொடுக்குறோம். எல்லாம் ரைட்டு தான். உன் பிள்ளைக்காக ஒரு சொட்டு கண்ணீர் கூட நீங்கள் ஒரு நாள் விட்டு நீங்கள் செபிக்கலன்னு சொன்னால் ஆசீர்வாதமாக இருக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகளுடைய ஆசைகளுக்காக பெற்றோர் நம்ம எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். நிறைய தாய்மார்கள் இருக்கிறீங்க, ஐயோ என் பிள்ளைக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு இதை சமைச்சு கொடுக்கணும், என் பிள்ளை இதை ஆசைப்பட்டுடுச்சு, என் பிள்ளை இதை கேட்டுடுச்சு, எல்லாம் செய்கிறோமே. பிள்ளைக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோமா? நம்ம ஆண்டவர் இடத்துல நம்ம பெற்றெடுத்த பிள்ளைக்காக ஜெபிக்கிறோமா? பிள்ளை ஞானத்தில் குறைவா இருக்குது, ஜெபிங்க. கர்த்தருடைய சத்தம் நம்ம கேட்குறோமே, நம்ம பிள்ளைகள் கேட்கணும். நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையில் அது புரோஜனமாக மாறணும். ஒப்பேனிக்கும் பினகாசும் பாவத்தில் இருக்கிறது நிமித்தம் அவருடைய தகப்பனாகிய ஏலி கிட்ட வருது. ஏலி, உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், உன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறார்கள். அதை கேட்ட ஒரு நல்ல தகப்பன் என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, ஆண்டவர் சமூகத்தில் போய் மண்டிட்டு முழங்கால் படிட்டு அழுதுருக்கணும். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஸ்தானத்தில் போய் படுத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் ஊருக்கு ஓடுறோம், அடுத்தவங்களுக்கு எல்லாம் செய்யறோம், குடும்பத்தை விட்டுட்டு. உன் குடும்பத்தில் முதல்ல பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் பார்க்கணும், பிள்ளைகள் எந்த வழியில போறாங்க பார்க்கணும். அன்னைக்கு அப்படிலாம் பார்க்காம விட்டு தான் நிலைமை நின்று இருக்கவே முடியாது. ஒன்று சொல்றேங்க, ஆண்டவர் உயர்த்தினாரு, ஆண்டவர் என்ன பாவத்தில், நான் சொல்லட்டுமா, ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வே நமக்கு அடிப்பட்டதுக்கு அப்புறமா தான் வரும். நான்லாம் இன்னைக்கு இந்த ஸ்தானத்தை நிற்கிறேன், இந்த ஒழுக்கமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் என்னுடைய கண்டிப்பான என்னுடைய காரியங்கள் தான். என் தகப்பன் என்னை கண்டிக்கிறேன்னு சொன்னால் உருப்பிட்டிருக்கவே முடியாது, அது யாராக இருந்தாலும் சரி. ஏன் வேதம் சொல்லுகிறது, பிரம்பல கை ஆளனா அவ்வளோதான், வேலைக்கு ஆகாது. அப்போ அடிக்க வேண்டிய நேரத்தில் பிள்ளைங்களை அடிக்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிக்கணும். நீ கண்டிக்காம எல்லாவற்றிலும் செல்லம் கொடுத்து 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 வளர்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நாள் உங்களுக்கே பிரச்சனையா நிற்கும். ஆண்டவர் பார்க்கிறாரு, நான் பாவம் செய்யல, பொய். என் அப்பா பார்க்கிறாருன்னு வேணா நான் செய்யாம இருந்திருக்கலாம். ஏன்னா அந்த நாட்கள்ல ஆண்டவருடைய இந்த அன்பெல்லாம் உணரலையே, அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும் என் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார்? நோ, என் பேரண்ட்ஸுடைய கண்டிப்பு தான் என்னை கொண்டு வந்தது. பேரண்ட்ஸ் பண்ற ஜெபம் தான் வழி நடத்துனது. ஒரு வயசு ஒரு காரியம் தெளிவு அடைகிற வரைக்கும் நமக்கு என்ன செய்யறோன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொரு பெற்றோருக்கும் கடமை இருக்குதுங்க, தன் பிள்ளைகளை குறித்து ஜெபிக்கணும், தன் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கணும். அப்படி வடிக்கலன்னு சொன்னா ஒரு நாள் அந்த பிள்ளைகள் நிமித்தம் நீங்க கண்ணீர் வடிக்க வேண்டியது இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாட்கள்ல அவங்களுக்காக நீ ஜெபிக்கணுமோ அந்த நாட்கள் நீ அவங்களுக்காக ஜெபிச்சு ஆகணும். எப்போ அவங்களுக்காக கண்ணீர் சிந்தி தான் ஆகணும். என் பிள்ளை படிக்க மாட்டேங்குது, ஜெபிங்க. இன்னைக்கு எத்தனை பேரண்ட்ஸ் சொல்றீங்க, என் பிள்ளைக்கு பேரு கூட எழுத தெரியாது, பெருமையா? உன் பிள்ளைக்கு இன்னும் பேர் எழுத தெரியாம இருக்குது, படிக்க தெரியாம இருக்குது, பெருமையா? ஐயோ என் பிள்ளை படிக்கலையே, என் பிள்ளைக்கு ஞானம் வரலையே, மற்ற பிள்ளைகளை காட்டில என் பிள்ளை அந்த அளவுக்கு ஒரு ஞானத்துல சிறந்து இல்லையே, நான் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கணும், அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்றோம், போனை கொடுத்துட்டு ரீல்ஸ் பார்க்க வைக்கிறோம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்களை பெற்றவங்க போனை கொடுக்குறீங்க. பாட்டு பார்க்குறாங்க, சாப்பாடு விட்ட பாட்டு பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே தான், வேற வழி இல்லை. அந்த நாட்களில் நிலாவை காட்டி ஓட்டினாங்க, இன்னைக்கு கூகுளில் இருக்கிற யூடியூப்பை காட்டி ஓட்டுறாங்க, வேற வழி இல்லை. சூழ்நிலை மாறுது, அதுக்காக எதை கொடுக்கணும் எதை காட்டணும் எல்லாமே நம்ம கண்டிப்போட பார்த்து கொண்டு இருக்கணும்.
நம்ம வேலை ஆனா போதும், நம்மளை ஃப்ரீயா விட்டா போதும், அப்படி செய்யக்கூடாது. அப்போ உங்க பிள்ளைகளுக்கான காரியங்கள், உங்க பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டிய காரியங்கள் நீங்க ஜெபிக்கணும். நம் தேவைக்காக, நம் சுகத்துக்காக அதெல்லாம் ஆண்டவர் கொடுப்பார் தாங்க. ஆனா உன் பிள்ளைக்காக யார் ஜெபிப்பா? இன்னும் எந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர் கண்ணீர் வடிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருந்திருக்கு. நிச்சயமாவே சொல்ல முடியும். என் தகப்பனும் தாயும் வடித்த கண்ணீர் தான் என்னை உயர்த்துறதுன்னு சொல்லி அநேக சாட்சிகள் நம்ம கேட்டிருப்போமே. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தாய் தகப்பன் இல்லாதவங்க கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம். ஊருக்கு உபதேசம் பண்றதெல்லாம் ஓகே தான், மற்றவங்க அட்வைஸ் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் போய் பண்ணுவோம். இப்படி பண்ணு அப்படி பண்ணு. நம்ம என்ன பண்றோம்? ஏலிக்கு சத்தவது, ஏலி ஒரு ஊழியக்காரர் தானே, மற்றவங்களாம் உபதேசம் பண்ணார் தானே. ஆனா தான் பிள்ளைங்க பாவம் செய்துன்னு கேள்விப்பட்ட உடனே போய் பிள்ளைங்களை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணாரு. நல்லது அப்பா, நீ தப்பு செய்யறப்பா, மனம் திரும்பிடுப்பான்னு சொன்னாரு, நல்லது. ஆனா அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிச்சாரா? ஜெபிக்கல. அவர் என்ன பண்ணிட்டார்? தன்னுடைய ஸ்தானத்துல போய் படுத்து கொண்டார். இன்னைக்கு நம்மளும் அதான் பண்ணிட்டு இருக்கிறோம். என் சந்தோஷத்துக்காக, என் வயிறு நரம்பனா போதும், நான் போன இடத்துல இது கிடைச்சா போதும். பிள்ளைகளை யார் பாப்பா? பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக யார் ஜெபிப்பா? பெற்றோருடைய கடமை. ஒவ்வொரு அம்மா அப்பாவும் செய்ய வேண்டிய காரியம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எனக்கு ஆண்டவர் கிட்ட குழந்தை கேட்டு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, போதுமா? அந்த பிள்ளைகள் நல்லா வளர்க்கணும். வளர்க்கலன்னு சொன்னா நாளைக்கு உங்களுக்கு தான் அது கெட்ட பேரு. என்ன வளர்த்து வச்சிருக்க, ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. நீ என்ன வேணா செஞ்சிருக்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு 1000 நன்மைகள் இருக்கலாம், ஆனா ஒரு தீமையை பார்த்தா இந்த உலகம் அதான் பேசும். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் அவருடைய பிள்ளைகளை வளர்க்க தவறி விடுகிறார்கள். கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவச்சனமே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்க பிள்ளைக்காக கண்ணீர் சிந்துறீங்களா? அது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா கண்ணீர் சிந்தணும், சிந்தனை ஆசீர்வாதம். நம்ம சொல்ல உங்க கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார், நிச்சயமா துடைப்பார். அதுக்கு நீ சிந்தினாதான் துடைப்பார். ஹல்லேலூயா. கண்ணீரே சிந்தாம ஆண்டவர் துடைப்பார் எப்படி முடியும்? துக்கத்தை சந்தோஷமா மாட்டுவார் எப்படி முடியும்? முதல்ல துக்கம் வரணும், பாடு வரணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு பாடே வரக்கூடாது, துக்கமே வரக்கூடாது, எனக்கு கண்ணீரே வரக்கூடாது, நான் எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னா முடியாது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில உபத்திரவங்கள், பாடு, வேதனையில வரும். ஆனா அந்த மாதிரி சூழ்நிலையில நீ கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை என் தேவன் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு உதாரணமா சொல்ல ஒரு காரியம், ஏன்னா பைபிள் திறக்க வேண்டாம், இது எனக்கு தெரிஞ்சதுதான். எசேக்கியா ராஜா இருந்தார். எசேக்கியா ராஜா எதற்காக அழுதார்? எசேக்கியா ராஜா எதற்காக அழுதார்? வியாதிப்பட்டார். வியாதிப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன வந்துச்சு? உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ என்ன பண்ண போற? சாக போறன்னு சொல்லிட்டு ஏசியா தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை வந்த உடனே எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு? தன்னுடைய முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு என்ன பண்றாரு? அழுதார். யாருக்காக அழுதாரு? யாருக்காக அழுதாரு? அவருக்காக தான் அழுதார். அதே வசனங்களை தொடர்ந்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா அதில் தெளிவாக போட்டிருக்கோம். அந்த நாட்களில் எசேக்கியாவுக்கு அப்புறமா அவருடைய பிள்ளைகளுடைய நாட்கள் மிக கொடூரமாக இருக்க போகுதுன்னு சொல்லி தீர்க்கதரிசனம் வந்துருச்சு. ஆனால் எசேக்கியா ராஜா அதுக்காக ஜெபிக்கலை, அதுக்காக கவலைப்படலை. அவர் சாக போறாரு தெரியறதுக்கு முன்னாடியே அவருடைய பிள்ளைகளுடைய நாட்களில் அநேக கொடூரமான காரியங்கள் நடக்க போதுன்னு எசேக்கியா ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுடுச்சு. ஆனால் எசேக்கியா ராஜாவோ அதற்காக மனம் கசந்து அழுவல, அதுக்காக அவர் ஃபீல் பண்ணல. நம்ம வாழ்ற நாட்கள் நல்லா வாழ்ந்துட்டு போறோம், என் பிள்ளை நாட்கள் எப்படி இருக்குதோ போட்டோன்னு நினைச்சிட்டு தன்னுடைய பிராணனுக்கு பிரச்சனை வந்த உடனே முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு அழுதா. இன்னைக்கு நம்ம கூட நம்ம வியாதியை நினைச்சு அழுறோம், நம்மளுடைய பிரச்சனை நினைச்சு அழுறோம். அப்பப்போ பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் இங்க நியாயப்படி அவர் என்ன பண்ணிருக்கணும்னு சொன்னா, ஐயோ நான் வாழ்ந்துட்டேன்,
நான் எப்படியோ ராஜாவா நான் ஆண்டுட்ட முடிஞ்சிச்சு என் காலம், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் வரப்போறாங்களே அவங்க நாட்களுக்காக அவர் கண்ணீர் விட்டுருக்கணும். ஆனால் எசேக்கியா ராஜா அது பண்ணவே இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? தன் ஜீவனுக்காக ஐயோ எனக்கு பிச்சை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு முகத்தை சுவர்புறமாய் திருப்பி கொண்டு அழுதார். இன்னைக்கு நம்ம கூட எதுக்காக அழுது கொண்டிருக்கிறோம்? பிரியமான தேவச்சனமே, நம்ம எதுக்காக அழுது கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண்ணீர் ஆண்டவர் கணக்கில் வைக்கிறதுலாம் உண்மைதான். நீ எதுக்காக கண்ணீர் சிந்துற? அந்த கண்ணீருக்கு ஒரு வேல்யூபிள் இருக்கணும். சிந்துற கண்ணீருக்கு ஒரு பிரோஜனம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னா அழுது பிரோஜனமே கிடையாது. நீங்க அழுவுறதுனால ஒன்னே ஒன்று வேணா ஆகும், உங்க கண்ணில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியில வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அழுக்கு வெளியில வர்றதுனால பிரச்சனை கிடையாது. உங்களுடைய பிரச்சனைகள் தீரணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தில் அழணும். தேவனுடைய சமூகத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு ஏங்க பிள்ளைகள் இடறிங்க சொன்னா பெற்றோர்களுடைய காரியம்தான். இன்னைக்கு நிறைய நீ மற்ற புறஜாதியை என்னைக்குமே எக்ஸாம்பிளுக்கு எடுக்கவே எடுக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரனை சொந்தக்காரனை எடுக்காதீங்க. நம்ம வீட்டை மட்டும் பாருங்க. நம்ம கர்த்தர் இடத்துல என்ன செய்கிறோம், நம்ம கர்த்தருக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கிறோம், அதை வச்சு தான் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது அவர் 7 தலைமுறை விசாரிப்பாராம். அல்லேலூயா, 7 தலைமுறை விசாரிப்பார். சும்மா கிடையாது. நம்ம ஏதோ வாழ்ந்துட்டோம் பண்ணிட்டோம்னா வாழ்ந்துட முடியாது. 7 தலைமுறை. இப்போ நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்னா எனக்கு அப்புறம் என் மகன் எரிக்லியான் துரை கணக்கு கொடுக்கணும். அதுதான் நியமம். அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளை கணக்கு கொடுக்கணும். எனக்கு முன்னாடி இருந்த தகப்பன் கணக்கு கொடுக்கணும். என் தாத்தா டேவிட் கணக்கு கொடுக்கணும். இதுதான் வம்சம். கர்த்தர் 7 தலைமுறை விசாரிக்கிறவர். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ குடும்பம் நடத்தணும், ஏதோ உலகத்தில் இருந்தோம், ஏதோ செத்தோம். இன்னும் 7 தலைமுறை விசாரிக்கிறவர். அதனால தான் தன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறாங்கன்னு தகப்பன் கிட்ட அந்த வார்த்தை வருது, ஏலி உன்னுடைய பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள். இன்னைக்கு நம்ம மற்ற காரியங்களுக்காக அற்பமான காரியத்துக்காக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உங்க நாட்கள் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் உங்க பிள்ளைகளுடைய நாட்கள் வரும். அப்போ அவங்க என்ன பண்ண போறாங்க? ஏதோ ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன் என் பொண்ணுக்கு, என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டேன், போதுமா? அந்த பிள்ளைகள் கர்த்தருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்றாங்களான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார். முதல்ல எனக்காக, ரெண்டாவது உங்களுக்காக. நிறைய பேர் நினைக்கலாம் நாலாம் பேரம் பேத்தி எடுத்துட்டேன் அவ்வளோதான். நோ 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 நோ, உங்களுக்காக தான் இன்னமும். ஏன்னா வேதத்தில் யாரும் ஞானி கிடையாது, எல்லாம் தெரிஞ்சோன்றது யாருமே கிடையவே கிடையாது. இது ஒரு ஆழ்கடல் மாதிரி. தோண்ட 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 போக 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 போயிட்டே தான் இருக்கும். வெளிப்பாடுகள் வந்துகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? நீங்கள் ஜெபிச்சாதான் அதை பார்த்து உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கும். நீங்கள் சபையில் உட்காந்து கைத்தட்ட பழக்கம் இருந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க கைத்தட்டும். நீங்கள் ஏன் சின்ன ஆராதிச்சாதான் உங்கள் பிள்ளைங்க ஆராதிக்கும். நீங்கள் எத்தனை பேரண்ட்ஸ் சர்ச்சுக்கு வந்துட்டு ஆராதிக்காமல், பாட்டு பாடாமல், கை தட்டாமல், ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு. கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் வேதத்தில் யாரும் இப்படி இருந்திருக்கலாம். ஆனால் தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக முகக்குப்புற விழுந்து அழுதார். அல்லேலூயா. தப்பு செஞ்சிட்டார் தாங்க தாவீது. அடுத்த மனைவி மேலே ஆசைப்பட்டுட்டாரு. போருக்கு போயிருந்த கணவன் அங்கே போட்டு தள்ளிட்டு அந்த பெண்ணை என்ன பண்ணிட்டு அபகரிச்சிட்டார் தான். பாவம் செஞ்சிட்டாரு. அந்த பாவத்தில் பிறந்த புள்ள செத்துருச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தில் வர காரியம் எல்லாமே சாபம்தான். ஒருத்தங்களை ஏமாற்றி ஒரு காசை வாங்கணுமா? நிலைக்கவே நிலைக்காது. ஒருத்தங்களை ஏமாற்றி ஒரு இடத்த வாங்கியிருப்பாங்க, நிலைக்காது. எந்த ஒரு காரியமாக எடுத்துக்கோங்களேன், நம்ம எந்த ஒரு விஷயம் பாவத்தில் சம்பாரிச்சோன்னு சொன்னால் அதனுடைய விளைவு ஆசீர்வாதம் அல்ல. அப்போ தாவீது அடுத்தவன் மனைவி மேலே ஆசைப்பட்டுட்டாரு. ஆசைப்பட்டுட்டு அவளை மணந்துக்கணும், அவளை அடையணும்னு சொல்லிட்டு தான் கூடவே இருந்த தளபதி, யாரோ கிடையாது, பக்கத்தூர்காரன் கிடையாது, அயலாங் கிடையாது,
தான் கூடவே வேலை செஞ்ச தளபதி அவனுடைய மனைவி மேலே ஆசைப்பட்டுட்டு குளிக்கும் போது பார்த்து ஆசைப்பட்டுட்டு போருக்கு போயிருந்தவனை வச்சு அங்கேயே முடிச்சிட்டாரு. முடிச்சு என்ன பண்ணிட்டாரு, அவளை மணந்துக்கிட்டாரு. அப்படி கல்யாணம் பண்ண உடனே பிறந்த குழந்தை செத்து பிறந்துச்சு. ஏன் தெரியுமா? பாவத்தின் சம்பளம். பாவத்தில் சம்பாதிச்சது சாபமாக தான் அமையும். அதுக்கப்புறமா தான் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து தாவீது என்ன பண்ணுறாரு, சாப்பிடல கொல்லல ஒன்றும் பண்ணல, அப்படியே விழுந்து முகக்குப்புற விழுந்து அழுகுறாரு. ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, நான் தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, தெரியாம தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்லலை. அவர் தெரிஞ்சுதான் பண்ணாரு. அவருக்கு தெரியும். அவ்வளோ சங்கீதங்களை எழுதினவராச்சே, ஆடி பாடி துதிச்சவராச்சு. அவருக்கு தெரியாதா? நம்மளாம் சொல்றோம் தெரியாம பண்ணிட்டேன் ஆண்டவரே, தெரிஞ்சுதான் பண்றோம். அப்போ அந்த காரியத்தில் அவர் முகக்குப்புற விழுந்து மன்னிப்பு கேட்ட உடனே கர்த்தர் எதை இழந்து போனாரோ அதை திருப்பி ஞானத்தில் சிறந்தவனாய் ஒரு சாலமோனையின் தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. நல்லா 2 கையை தான் தட்டலாமே, தூங்குறவங்க அப்படியாச்சும் எந்திரிப்பாங்கல்ல. ஹல்லேலூயா. இந்த அப்பப்போ இந்த கையை தட்டுறது அல்லையிலே சொல்ல தெரியுமா, தூங்குறவங்களை கொஞ்சம் எழுப்பி விடுறதுக்காக தான். நம்ம டேரெக்டாக சொல்ல முடிய மாட்டேங்குது. ஆனால் தூங்கவே இல்லை, நான் ஜெபிச்சிட்டு இருந்தேன்னு கேட்டால், நான் தியானத்தில் இருந்தேன்னு, எப்பா இது தியானிக்கிற இடம் இல்லைப்பா, இது சபை கவனிக்கிற இடம். ஹல்லேலூயா. நீ தியானிக்கணும்னு சொன்னாங்க வீட்டு மாடியில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. பனி கொட்டை கொட்டை வீட்டில் உட்காந்து தியானம் பண்ணுங்க. சபையில் உட்காந்து தியானம் பண்ணாதீங்க, சபையில் உட்காந்து கவனிங்க. அப்போ இந்த இடத்துல மனம் திரும்பி அவர் அழுத உடனே என் தேவன் ஒரு சாலமோனை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அழுது கொண்டிருக்கிற காரியத்துக்கு ஒரு பிரோஜனம் இருக்கணும். அதுவே பிரோஜனம் இருக்கும்னு சொன்னா கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா காரியங்களை மாற்றி போடுவார். நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எதுவும் தெரியாது, ஆண்டவர் எதுவும் பார்க்க மாட்டாரு. ஒரு நடந்த காரியத்தை சொல்றேன். ஒரு முறை இந்த மகாபலிபுரம் பகுதியில் பாண்டிச்சேரியிலேருந்து நான் வந்துகிட்டு இருக்கிறேன் திருமணத்துக்கு முன்னாடி. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இல்லை திருமணம் ஆனதுக்கு அப்புறமா தான் எதுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரும்போது தான் போலீஸ்காரன் மடக்கிட்டான். எதுக்கு மடக்கலான்னு சொன்னால், என்னோடய லைசன்ஸ் கேட்டாங்க, ஊத சொன்னாங்க, எல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாம் பர்ஃபெக்ட் தான். நீங்கள் ரொம்ப ஸ்பீடில் வந்தீங்க அப்படின்னா. நான் சொன்னேன் ஸ்பீடில் வரவே இல்லையே, நான் 80 தான் வந்தேன், 80க்குள்ளே தான் வந்தேன். அவர் சொன்னால் இல்லை நீங்கள் அதிகமாக வந்தீங்க அப்படின்னா. இல்லைங்க நான் அதிகமாக அவள் வரலங்க அப்படின்றேன். இல்லை நீங்கள் அதிகமாக வந்தீங்க. அப்புறம் பார்த்தா அங்கே அந்த ஈசிஆரில் வந்து கேமராஸ் இருக்கும், ஸ்பீட் லிமிட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவன் கரெக்டாக எடுத்து மிஷின் எடுத்து ஓப்பன் பண்ணி போட்டு காட்டுறான், நீ 82 வந்திருக்கிற அப்படின்றான். 80க்குள்ளே தான் வரணும், 82 வந்திருக்கிற அப்படின்னா. அப்போது ரோட்டில் கார் ஓட்டிகிட்டு போகும்போது நம்ம என்ன ஸ்பீடில் போகிறோன்றதே ஒரு மனுஷனால் கண்காணிக்க முடியும்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் என்ன பாதையில் போயிட்டுருக்குறோன்றது ஆண்டவரால் கண்காணிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் பார்க்கல, நம்ம நினைக்கிறோம் நான் இவங்களை பற்றி பேசுகிற ஆண்டவர் கேட்கல. ஹலோ, ஆண்டவர் கேட்டுட்டு தான் இருக்கிறாரு. உன் பிள்ளைங்களை நீ நேசிக்கிறியா? மற்ற பிள்ளைய நீ நேசிக்கிறியா? எல்லாரும் அப்படிதான், தான் பிள்ளைக்கு நான் நேசிப்போம், அடுத்த பிள்ளைய குறை சொல்லுவோம். அது பாரு இப்படி, இது பாரு இப்படி. நான் சொல்லிட்டேன், உன் பிள்ளைய முதல்ல நீ பாரு. தான் பிள்ளைகளுக்காக அழுறதான் பெற்றோருடைய ஒரே வேலை, அதான் ஒரே கடமை. ஹல்லேலூயா. பிள்ளைகளை நல்ல வார்த்தையோடு பேசுங்க. தயவாய் கேட்கிறேன், நீலாம் உருப்பட மாட்டேன்னு சொன்ன புள்ள உருப்பட நினைக்காதீங்க, அது வந்து முட்டாள்தனம். உன் புள்ள வந்து உருப்படணும்னா நீ முழங்கால் படிடணும். என் புள்ள உருப்படாது, நீ நாசமாக தான் போவ, நீ உருப்படாம தான் போவ, நீ இப்படி தான் போவ அப்படி தான் போவேன்னா உண்மையாலே அது அப்படி தான் போயிருக்கணும், அப்படி தான் போகும். அதெல்லாம் ஆசீர்வாதம். பிள்ளைகளை நல்ல வார்த்தைகளோடு பேசுங்க. தப்பு செய்வாங்க தாங்க. நான் கேட்குறேம்மா, யார் தப்பு செய்யலை? அவங்கவுங்களுடைய காரியங்கள் நினச்சி பார்த்தா அவங்கவுங்களோட யோகிதை தெரியும். எல்லாருமே கடந்து வந்தது தானே. பிள்ளைங்க மட்டும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எப்படி இருக்க முடியும்? அவங்களும் உலகத்தில் வாழ்கிறாங்க, அவங்களும் தப்பு செய்வாங்க தான், பொய் சொல்லுவாங்க தான், சில காரியங்களை தவறு செய்வாங்க தான். பெற்றோர்கள் நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அவங்களுக்காக ஜெபிக்கணும், முதல் காரியம். ரெண்டாவது அட்வைஸ், அன்பாக பேசுறது, ஃப்ரெண்ட்லியாக பேசுறது ரெண்டாவது. முதல்ல அவங்க ஜெபிக்கணும். நீ ஜெபிக்காமல் விட்டுட்டு பிள்ளைங்களை சாபமான வார்த்தையே சொல்லிட்டு, என் புள்ள உருப்படலை, என் புள்ள படிக்க மாட்டேங்குது, என் புள்ள இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எப்படி இருக்கும்? பின்ன உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை, உன்னை சபிக்கிறவர்களை கவனமா இருங்க.
உன் வாயிலிருந்து வர வார்த்தை ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கணும். கர்த்தர் பார்க்கிறாரு. நீ சாபமான வார்த்தையை கொடுத்துட்டு என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படலை, இருக்காது, கண்டிப்பா இருக்காது. பிள்ளைக்காக ஜெபிக்கணும். தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்த கர்ப்பத்தின் கனிக்காக நீங்க ஜெபிக்கணும். ஜெபிச்சாதாங்க ஆசீர்வாதம். கேட்டீங்க, ஆசீர்வாதமா நீங்க கேட்டீங்க, கர்த்தர் உங்களுக்கு பிள்ளையை கொடுத்துட்டாரு. அந்த பிள்ளைக்காக நம்ம என்ன பண்றோம்? நகை போட்டு அழகு பார்க்கறது, மேக்கப் பண்ணி அழகு பார்க்கறது இல்ல. என் பிள்ளை கர்த்தருக்கு பயந்து வளரணும். எல்லா பெற்றோருக்கு இருக்கிற காரியம் தெரியுமா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என் பிள்ளை பண்ணக்கூடாது. கண்டிப்பா இருக்கும் தான், அது கண்டிப்பா இருக்கணும். நம்ம பண்ண தப்பு பிள்ளை பண்ணிடக்கூடாது, நம்ம விழுந்த மாதிரி பிள்ளை விழுந்துடக்கூடாது, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் பொழுது தான் அதனுடைய காரியங்கள் மாறும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீர், பாடுங்க, இதை பார்த்து பாடுங்க. காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவேன், என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர் அனைத்தையும் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீர் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை அவர் கணக்கில் வச்சிருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவர் செஞ்சதை நீங்க ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஜீவனை கொடுத்துட்டாரு, பலனை கொடுத்தாரு, எனக்கு சுகர் இருக்குது இருந்தாலும் நான் வாழ்றேன், எனக்கு பிபி இருக்கு இருந்தாலும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், மாத்திரை போட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அந்த மாத்திரையால நீங்க வாழவே இல்லை. நான் சொல்லட்டுமா, ஆண்டோடைய கிருபையால் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரை போட்டு செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நல்ல கோடி கோடியா பணத்தை வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்களாம் செத்து போயிட்டாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோம்னு சொன்னால் தேவனுடைய கிருபை மாத்திரமே. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவங்களுடைய கண்ணீரை என் தேவன் கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த கண்ணீரை மற்றவங்க பார்க்கலன்னா கவலைப்படாதீங்க. மற்றவங்க பார்க்குறாங்க பார்க்கலன்னு கவலையே படாதீங்க. நீங்கள் சிந்துற ஒரு துளி கண்ணீர் இருந்தாலும் சரி, என் தேவன் அதை கணக்கில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசியுங்கள், ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி நீ அழுது கொண்டிராய். போதும். இனி நீ அழுது கொண்டிராய். ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறாங்க? அந்த ஜனங்கள் அழுது இருக்கிறாங்க. நான் தான் சொன்ன பார்த்தீங்களா, அழணும். அழுதாதான் கண்ணீர் துடைக்கப்படும், அழுதாதான்
அந்த காரியத்துக்கான பலன் வரும். நீ நினைக்கிறீங்க நான் அழவே கூடாது ஆண்டவரே, நான் அழவே கூடாது, ஐயோ நான் ஏன் அழுதுகிட்டே இருக்கிறேன். நான் சொல்றேன், நீ அழுது கொண்டிருக்கிறேன்னு சொன்னாதான் அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும். அழாம கண்ணீர் நிறுத்தப்படுமா? இல்லையே. அப்போ இனி நீ அழுது கொண்டிராய் அப்படின்னா அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? அழுது இருக்கிறாங்க. அப்போ நீங்க உங்களுடைய அழுகை துடைக்கப்படணும், உங்க அழுகை நிறுத்தப்படணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ண? முதல்ல என்ன பண்ணும்? அழுணும். அதுக்காக அழுணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு 24 மணி நேரமா புருஷனை பார்த்து அழுதுகன்னு, மாமியாரை பார்த்து அழுதுகன்னு, பிள்ளைகளை பார்த்து அழுதுகன்னு. அப்படி இல்லை. அந்த அழுகைக்கு வேற. பார்க்குறவங்களெல்லாம் அழுதுகன்னு, எப்பா அது மூஞ்ச பார்த்தாலே விடியாதப்பா, அழு மூஞ்சிரா அப்படின்றாங்க. அப்படி இல்லை. அந்த அழுகை இல்லை. உன் பிள்ளைகளுக்காக நீ அழணும். ஹல்லேலூயா. உன் கணவருக்காக நீ அழணும், மனைவிக்காக அழணும், உங்களுடைய குடும்பத்திற்காக அழணும். நீ அழுதாதான் ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சி எனக்கு உண்மையில ரொம்ப பிடிச்சது. நான் ஜெபிச்சேன், ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கல, மாத்திரை மருந்து கூட கை கொடுக்கல. நான் ஜெபிச்சேன், ஊழியக்காரர்கிட்ட ஜெபிச்சேன், எனக்கு விடுதலை. இன்னைக்கு எத்தனை பேர் சபை முடிஞ்ச ஊழியக்காரட்ட ஜெபிக்கிறீங்க? நான் எத்தனையோ சபைக்கு போயிருக்கிறேங்க, பெருமைக்காக சொல்ல. எல்லா சபையிலையும் முடிஞ்ச உடனே விசுவாசிங்க நின்று ஊழியக்காரட்ட ஜெபிச்சு தான் போவாங்க. தப்பா எடுத்துக்காதீங்க, என்னடா இது இப்படி பேசுறாருன்ட்டு. இந்த ஆவியில் ஏவப்பட்டதான் சொல்றேன், அது ஒரு சாட்சி. நம்ம துவராஜி பிரதர் தானே, என்டிசில பார்த்த துவராஜி பிரதர் தானே அவர் நினைக்கலங்க. அவர் ஊழியக்கார தான் பார்த்தாரு. சர்ச்சு முடிஞ்ச உடனே ஏன் வெளியிலிருந்து ஊழியக்கார வந்தாதான் தலையை கொடுத்து ஜெபிக்கணுமா? ஏன் வார ஊழியக்கார ஜெபிக்க கூடாதா? நீங்க அவருடைய அந்தஸ்து தகுதி தராதரத்தெல்லாம் பார்க்காதீங்க. அவர் ஒரு ஊழியக்கார், கர்த்தரால நியமிக்கப்பட்ட ஒரு ஆசாரியன். ஜெபிங்க. ஏன் கிட்ட இருந்து ஜெபிங்க நான் சொல்லலைங்க, அவர்கிட்ட ஜெபிங்க. ஊழியத்தில் அனுபவம் உள்ளவர், மூத்தவர், வயசுல பெரிய, ஜெபிங்க. உங்களோட வயசுல கூட சின்னதவர கூட சில நேரத்துக்கு இருக்கலாம், ஜெபிங்க. கர்த்தருடைய வேலைக்காரங்க, ஜெபிங்க. அவர் ஜெபிச்சதுனால தான் அவருக்கு அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா. என் கூட வந்தவங்க சாட்சி. இங்கே உட்கார்ந்திருக்க இன்பராணி சிஸ்டர் சாட்சி, வின்சென்ட் பிரதர் சாட்சி, ஐசக் பிரதர் சாட்சி, இன்னும் மேகி, எட்வின் சாட்சி. அங்க நாங்க போறோம், சபை முடிஞ்ச உடனே விசுவாசிங்க ஜெபிக்க வராங்க. முடிஞ்ச உடனே லைன் வந்து நிற்கிறாங்க. நாங்கள் ஜெபிச்சோம். உண்மையாலுமே சொல்கிறேன், கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செஞ்சோன்னா கர்த்தர் நம்மளை எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். வேற எந்த தகுதியுமே வேணாங்க. நீங்கள் நினைக்கலாம் அவன் யாருன்னு எனக்கு தெரியாதா? நோ, நீ கர்த்தருக்கு உண்மையா நீ நின்ன கர்த்தர் உன்னை தகுதிப்படுத்துவார். எனக்கு ஒரு காரியம் தெரியும், தீர்க்கதரிசன கிருபை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அது என்னால் பிரயோஜனப்படுத்த முடியல சில இடங்கள்ல. எஸ்பெஷலி என் சபையில் வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஜனங்க ஏற்றுக்க மாட்டாங்க நம்மளை. ஏசுநாதரை ஏற்றுக்காத ஜனங்க தானே. ஏசுநாதரை ஏற்றுக்கல. சொந்த ஊரில் ஏசுநாதரால ஊழியம் செய்ய முடியல. அவர் கலிலேயால போய் அற்புதம் செஞ்சாரு, சமாரியால போய் அற்புதம் செஞ்சாரு. சொந்த ஊரில் ஏசுநாதரால ஊழியம் செய்ய முடியல. ஏன் தெரியுமா? யோசேப்புடைய மகன், அவன் ஒரு தச்சனுடைய மகன் தான் பார்த்தாங்களே. இந்த பிரான்ச் சர்ச்சில் இப்போதான் ஆரம்பிச்சு கரெக்டாக 1 மாசம் தான் ஆகுது. 2வது வாரம் ஒரு அம்மா முன்னாடி நின்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஐயா எனக்காக ஜெபின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரை மட்டும் தாங்க சொன்னாங்க. நான் கர்த்தர் பார்க்க சொல்றேன், சாட்சி இவங்களாம் உட்காந்துருக்க, நான் பொய் சொல்லலை. இதோ உட்காந்துருக்க இன்பராணி சிஸ்டர் சாட்சி, அவ்வளோதான், வேற யாருமே கூட வேணாம். அந்த அம்மா ஜெபிக்க சொன்னாங்க, நான் ஜெபிச்சேன். கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். எனக்கு அந்த அம்மா பத்தி எதுவுமே தெரியாது, ஜீரோ. அவங்க பேர் அப்பதான் சொல்றாங்க, என் பேர் இது மேரி சொல்லி ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிச்சேன். ஜெபிக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, உன் கணவன் பயங்கரமான குடி பழக்கத்தில் இருக்கிறாரு, உன் கணவனுக்கு வேற ஒருத்தரோட தொடர்பு, வேற ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது, அதை குறித்து நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் அந்த காரியங்களை அறிவாரும் கண்ணீரை துடைப்பான்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அம்மா ஓன்னு அழுது சொல்லிச்சு சில காரியங்களை. அடுத்த வாரம் நம்ம போயிருந்தோம். புதுசா கிட்டத்தட்ட ஒரு 8 பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க. ஏன் தெரியுமா? இந்த அம்மா போய் சாட்சி சொல்லி கூட்டு வந்திருக்குது. ஒரு தம்பி வந்தாரு, ஜெபிச்சாரு, என்னை பத்தி எதுவுமே தெரியாது, என் வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கிற காரியத்தை இன்னைக்கு என்ன நடக்குதுன்றது சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஆத்தும ஆதாயப்படுத்தி புதுசா 8 பேர் வந்தாங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரியும் நீங்களா அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் சொல்லிட்டா, இது என் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென்.
நான் அற்பமானவன் தாங்க, நான் பிரயோஜனமற்றவன் தாங்க, இந்த உலகம் என்ன அப்படி தாங்க நினைச்சுது. ஆனா சில இடங்களில் கொண்டு போய் கர்த்தர் நம்மளை அவ்விதமாய் பயன்படுத்துவார். நான் சொல்ல வந்த காரியம் அதுதான். அப்போ உங்களுடைய கண்ணீர் சில நேரங்களில் பதில் எப்போ நம்ம கிடைக்கும்? அதுக்காக நீங்க காத்திருக்கும் போது தான் கிடைக்கும். வாசிங்க, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்கம்மா, 18 வாசிங்க. அதே ஏசாயா 30:18 வாசிங்க. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். யார் காத்திருப்பார்? கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். ஹல்லேலூயா. யார் காத்துக்கிட்டு இருக்கா இந்த இடத்துல? நீ நல்லா கவனிங்க, நீ அழுது கொண்டிருக்கிற நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த வசனம் வருது. அப்போ நீங்க சில காரியங்களை குறித்து அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா, சில நேரங்களில் யார் காத்துக்கிட்டு இருப்பா? கர்த்தர் காத்துக்கிட்டு இருப்பாரு. அழட்டோன்னு விடுவாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க அழணும். அழுதாதான் ஆசீர்வாதம் வரும். ஐயோ அப்படி அழுத உடனே டக்குன்னு நீ நல்லா கவனிங்க எல்லாரும். இயேசுநாதருக்கு தெரியும் லாசரு மரிக்க போறாருன்னு. அதே போல இயேசுநாதருக்கு தெரியும் அங்க போன உடனே நான் அவனை உயிரோட எழுப்ப போறேன்னு தெரியும். ஆனா ஏங்க 4 நாள் தாமதமா வந்தாரு? ஹல்லேலூயா. செத்த அன்னைக்கே வந்திருக்கலாமே, இல்ல செத்த அடுத்த வந்திருக்கலாம். ஏன் சாகரத்துக்கு முன்னாடி நாள் வந்திருந்தார்னா சாவை தடுத்து நிறுத்தி இருக்கலாமே. ஏமா கவனிங்களேன், சாவை நினைச்சிருந்தாருன்னா இயேசுநாதர் என்ன பண்ணிருக்கலாம்? தடுத்து நிறுத்தி இருக்கலாம் லாசருவோடைய சாவை. ஆனா இயேசுநாதர் என்ன பண்ணார் தெரியுமா? 4 நாள் கழிச்சு தான் வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு ஒரு ஐதீகம், செத்தா அந்த ஆவி 3 நாள் அங்கே தான் சுத்துமா. இதுதான் அந்த நாட்களில் அவங்களுக்கு இருந்ததான ஒரு ஐதீகம். 3 நாளைக்கும் அந்த ஆவி அங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோன்ட்டு. அதனால தான் இயேசு பண்ணாத அந்த பாரம்பரியத்தை முறிக்க தான் 4வது நாளே வந்தார். ஹல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் என்ன பண்றாங்க? மார்த்தாலும் மரியாளும் அழுதுகிட்டு இருந்தாங்க, ஐயோ என் சகோதரன் போயிட்டானே. இன்னைக்கு சில நேரங்களில் கர்த்தர் நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்கன்னா காத்திருக்க சொல்றாரு. அவர் அமைதியா தான் இருப்பாரு. நீ அழுத உடனே தூக்கி கொடுத்துட மாட்டாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அன்னாள் இன்னைக்கும் பேசுறோம். அன்னாளை குறித்து எல்லாருமே பேசுறோம். யார் அந்த அன்னாள்? மலடி. பிள்ளை இல்லாம அழுது 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 தன் இருதயத்தை ஊற்றுறதுனால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாமுவேலோட கூட சேர்த்து 5 பிள்ளைங்களை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கும் அதை நம்ம பேசுறோம்னு சொன்னா அவள் மலடி என அழைக்கப்பட்டதுனால தான். ஹல்லேலூயா. கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தாரு. யாருக்கு? சாராளுக்கு. அவங்களும் ஜெபிச்சாங்க, கேட்டாங்க, காத்திருந்தாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு டைம் வந்ததுக்கு அப்புறமா தான் கடாச்சித்து கர்ப்பத்தை திறந்து கொடுத்தாரு. அப்போ நீங்க ஆண்டவர் சமூகத்தை நீ அழுது கொண்டிருக்கும் பொழுது தான் உனக்கு நன்மை உண்டாகும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னா நீங்க அழணும். ஹல்லேலூயா. அப்படி அழுது பெற்றுக்கொள்ளும் பொழுது தாங்க என் வேதத்தின் தேவன் சொல்லுகிறார், நான் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் மனம் இறங்குறதுக்கு ஒரு காலம் உண்டு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, விதைக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. Where there is a start, there is an end. Where there is an opening, there is a closing. Where there is a curse, there is a blessing. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா ஒன்னு சொல்லட்டுமா? அதன் காலத்துல அதன் காரியங்களை நேர்த்தியாக செய்கிறவரின் ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் எவ்வளவு நாள் ஆண்டவரே நான் காத்திருக்குது. அவருக்கு தெரியும் எப்போ அந்த வெயிட்டிங் பீரியட் முடிக்கணும்ட்டு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் யார் இறங்காம இருப்பாரு? ஆண்டவர் தான் இறங்காம இருப்பாரு. நீங்க சில நேரத்தில் அழுது காத்து கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதம் வரும். நல்ல ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா 21ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த 16வது வசனத்துல இந்த ஆதியாகமம் 21:16 வாசிங்கன்னு சொன்னா, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதான். போதும் கவனிங்க. உட்கார்ந்து என்ன பண்றா? சத்தமிட்டு அழுதா. யாரு? ஆகார். சொல்லுங்க, யாரு? ஆகார். இந்த ஆகார் ஏன் அழுறாங்க சொன்னா, துரத்தப்பட்டுட்டாங்க. யாரால துரத்தப்பட்டாங்க? ஆபிரகாமாலையும்
சாராளாலையும் என்ன பண்ணிட்டாங்க, துரத்தப்பட்டுட்டாங்க. தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு பேர்சபா அப்படின்ற வனாந்தரத்துல நடந்து போய் கொண்டிருக்கிறார். யாரு? ஆகார். கையில யார் இருக்கிறா? ஒரு ஆண் குழந்தை இஸ்மவேல். அப்ப பிள்ளை வெயில் தாங்க முடியல, சூடா இருக்குது, நாக்கு வறண்டு போய் தண்ணிக்காக அழுறான். அந்த அழுது கொண்டிருக்கிற சூழ்நிலையில ஒரு வில்லு விட்டா எவ்வளவு தூரத்துல அந்த அம்பு போய் விழுமோ அவ்வளவு தூரத்துல பண்ணிட்டா, தூரமா பிள்ளைய போட்டுட்டு போய் அவ எப்படி அழுதாளா? சத்தமிட்டு அழுதாள். ஏன்? தான் பிள்ளை சாவறத பார்க்க முடியாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேர்சபா வனாந்தரத்துல தண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது என்னது? வனாந்தரம். வனாந்தரத்தை எப்படியா கிணறு இருக்கும், வனாந்தரத்தை எப்படியா நீர் விட்டுருக்கும், வனாந்தரத்தை எப்படியா செழிப்பு இருக்கும்? அது வனாந்தரம். அந்த பேர்சபா வனாந்தரம் எல்லா இடத்துலையும் தேடுறா, எங்கேயுமே தண்ணி இல்லை. ஐயோ, என் பிள்ளை சாவறத நான் எப்படி பார்ப்பேன்னு சொல்லி வில்லு விட்டு போற அந்த தூரத்தை போய் உட்கார்ந்து கொண்டு அவள் சத்தமிட்டு அழுகிறாள். அதுக்கப்புறம் 16 வாசிங்க சொன்னா, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாவது. 19 வாசிங்க. தேவன் அவருடைய கண்களை திறந்தார். நல்லா கவனிங்க. தேவன் யாருடைய கண்ணை திறக்கிறாரு? அவளுடைய கண்களை திறந்தார். போதும், ஒரு நிமிஷம் இருங்க, மறுபடியும் அப்புறம் வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. தேவன் அவளுடைய கண்களை, நல்லா கவனிங்க. அது வரைக்கும் அவ கண்ணு மூடி இருந்துச்சா? அது வரைக்கும் அவ கண்ணு மூடி இருந்துச்சா? இல்ல. அவ என்ன பண்ணிட்டு இருந்தா? அது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தா. எதுக்காக அழுதுட்டு இருந்தா? ஐயோ, என் பிள்ளைக்கு தண்ணி வேணுமே, என் பிள்ளைக்கு தண்ணி வேணுமேனு அந்த பேர்சபா வனாந்தரம் எங்கும் பார்வையிட்டு எங்க தண்ணி தெரியுது, எங்க தண்ணி தெரியுதுன்னு அவள் என்ன பண்ணி கொண்டிருந்தாள்? சத்தமிட்டு அழுது கொண்டிருந்தாள். ஆனா தேவனுடைய வார்த்தை உண்டான உடனே, இப்ப மறுபடியும் வாசிக்க முதல்ல இருந்து. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். பிள்ளைக்கு சொல்லுங்க, பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஹல்லேலூயா. அப்போ அது வரைக்கும் தான் பிள்ளை அழுறத ஒரு தாயால பார்க்க முடியல. வேதனையில உள்ளம் உடையிஞ்சு அவ என்ன பண்றா? அழுது எல்லா இடமும் தேடுறா. ஆனா அதுக்கு அப்புறமா தேவனிட்ட சத்தமிட்டு அழுத உடனேயும் தேவ சத்தம் உண்டாயி அவருடைய கண்கள் என்ன பண்ணுது? அப்ப அழுதா என்ன நடக்கும்? என்னாகும்? கண்ணு திறக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கண்ணை மூடி வச்சுட்டு இருக்கோம்லாம் கிடையாதுங்க. நம்ம ஏன் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கிறோம், பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம், காரியங்களாக ஜெபிக்கிறோம், ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா, நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ அழுவா என்று சொன்னால் உன்னுடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் கேட்கப்படும். ஹல்லேலூயா. அவ ஆண்டவருடைய சத்தம் உண்டானதுக்கு அப்புறமா தண்ணீரை போய் எதுல நிரப்புறா? துருத்தியில். ஆனா நம்முடைய கண்ணீர் எங்க இருக்குது? எங்க இருக்குது? தேவனுடைய துருத்தியில். ஹல்லேலூயா. எப்படி இந்த துருத்தியானது கிடைச்ச தண்ணீர் நல்ல நிரப்பப்பட்டு தன் பிள்ளைக்கு கொடுக்கப்பட்டதோ, அது போல என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு விசுவாச உள்ளங்களே, கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், நீ சிந்தி கொண்டிருக்கிற கண்ணீர் என் தேவனுடைய துருத்தி பையில சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நீங்க சிந்துகிற கண்ணீரை என் தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவ கண்ணு மூடியில. அவ அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா? என் பிள்ளை அழுதே அந்த வேதனையிலே இருந்தா. ஆனா கர்த்தருடைய வார்த்தை உண்டான உடனே தான் அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய அழுகுரல் எட்டப்பட்டதுனால என் தேவன் அந்த இடத்துல ஒரு துருத்தி உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு துறவை உண்டாக்கி அவருடைய துருத்தியை என் தேவன் நிரப்ப செய்தார். ஹல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. நான் மறுபடியும் ஆரம்பத்தில் ஆரம்பிச்சு அதே காரியத்தை மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அழுறீங்கன்னு சொன்னால் ஒரு 4 பேர் உங்களுக்கு ஆதரவு சொல்லலாம், ஆறுதல் சொல்லலாம். ஒரு 4 வார்த்தை சொன்னால் நம்மளுடைய கண்ணீர் நின்றுடும், அந்த நேரத்தில் நிற்கும். ஆனால் அதே கண்ணீரை முற்றுப்புள்ளி வைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் என் தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும். விசுவாசிக்கிறவங்க 2 கையையும் தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய அழுகையை என் தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்? முதல்ல அழணும். ஆமென். அழுதாதான் கண்ணீர் என்ன பண்ண முடியும்?
துடைக்கப்படும். என் தேவனுடைய பிள்ளைகளை இதை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையில கூட கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க அழுது கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டிராய். ஏன் சொன்னா, நீங்க அழுது கொண்டிருக்கீங்கன்னு சொன்னா என் தேவன் அந்த அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் ஒருவேளை உன் பிள்ளைக்காக நீ அழுவல, இது வரைக்கும் பிள்ளையோட எதிர்காலத்துக்காக நீ அழுவலன்னு சொன்னா, இனிமேட்டாச்சு உங்கள் பிள்ளைகளுக்காக, அவருடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் கண்ணீர் சிந்துவீர்கள் சொன்னா என் தேவன் உங்கள் கண்ணீரை நிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடங்களில் ஒரு விசை கண்களை மூடி, ஓ we praise you Jesus. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh, we praise you, Jesus. Hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்த தேவன், அந்த தேவனை ஒரு விசை கண்களை நோக்கி, hallelujah, hallelujah. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. எல்லாம் சேர்ந்து பாடுங்களேன். பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன். நம்மங்கப்பா உந்தன் பிள்ளையை, ரெண்டு கையை தட்டி, உந்தன் பிள்ளையை நம்புங்கப்பா, உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. நீங்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விதமான கண்ணீரின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் என் தேவன் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டு இராய். ஹல்லேலூயா. நீ இதுவரை அழுது கொண்டு உன்னுடைய பிள்ளை வாழ்க்கைக்காக, உன் பிள்ளை எதிர்காலத்திற்காக, உன்னுடைய குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தம் நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் என் தேவன் சொல்லுகிறார், அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, நீ இனி அழுது கொண்டு இராய். உன்னுடைய துக்க நாட்கள் முடிந்து போயிடுச்சு. எவ்வளவோ காரியங்கள் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக எங்களுடைய எல்லா கண்ணீரும் அவர் துருத்தில் அல்லவா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் அப்படியாக செய்தி பிரகாரம் கர்த்தர் அப்படியாய் நம்மை நடத்தும்படியாய் இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும், கடந்த ஆண்டில் எவ்வளோ நீங்கள் அழுதுகிற காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாய் ஆண்டவர் இந்த ஆண்டில் நீங்கள் எதிர்பார்க்கும் முடிவை ஆண்டுகளுக்கு கொடுக்கும்படியாய், பேசின வார்த்தைகள் உங்களோட கிரியை செய்யும்படியாய் எல்லா கதை சோத்திரம் பண்ணுவோமா? ஆமேன். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். பேசின மகனை கொடுக்கணும் அதிகமாய் ஆஸ்வதிக்கும்படியாய் கனப்படுத்தும் எல்லா கதை சோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அநேக காரியங்களுக்காய் அழுது கொண்டிருக்கிறோம். இதை பார்த்து கொண்ட அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, வாலிபி தம்பி தங்கச்சியே, நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்க, அழுது கொண்டிருக்கிறீங்க. ஆனால் கூட நம்முடைய தேவன் உங்களுடைய அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றக்கூடியவர், ஒரு அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றக்கூடியவர். கர்த்தர் நிச்சயமாக இடத்துல நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது, செபிக்கும் போது, உங்களுடைய பிள்ளைகளுக்காய், உங்கள் கணவருக்காய், உங்களுடைய மனைவிக்காய், உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்காய் நீங்கள் செபிக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய கண்ணீரை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம், 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 சோத்திரம். அதிசீக்கிரமாய் வரப்பாருங்க அன்பின் பரிசுத்த தெய்வமே, நன்றியோட துதிக்கிறங்க தாவே. அப்போ ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ராஜா உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய மகிமை, உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய சமாதானம் இருந்தபடியால் நாங்கள் நன்றியோட துதிக்கிறங்க தாவே. கேட்ட சத்திய பிரகாரம் கர்த்தாவே, கர்த்தாவே
ஒவ்வொரு சகோதர சகோதரி எவ்வளோ கர்த்தாவே கண்ணீரோடு இருக்கிறார் ராஜா. ஆனாலும் என் தேவன் எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் ராஜா, எங்களுடைய கண்ணீரை துடைக்கிற தேவன் ராஜா, எங்களுக்கு ஆறுதல் தருகிற தேவன் ராஜா, எங்களுக்கு சமாதானம் தருகிற தேவன் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கண்ணீருக்கெல்லாம் கர்த்தாவே ஆனந்த களிப்பாய் மாற்றி ராஜா, நீ இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம் கர்த்தாவே. செய்து கொடுத்த அருமையான மகனை கூட இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வந்துகிற சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதித்து கனப்படுத்தி மகிமைப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இன்பச பரலோக பிதாவே, ஆமென்.